இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த அதிசய தேவன். அவர் ஞானம் நிறைந்தவர். அது மட்டுமல்ல, ஞானம் என்றாலே அவர்தான். இயேசு கிறிஸ்துவே நமக்கு விளக்கங்களையும் வரங்களையும் தூய வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்வையும் சுகமான வாழ்வையும் தருகிறார். அந்த வாழ்க்கையை அனுபவிப்பது எப்படி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஞானமானது, அதை நாங்கள் தியானித்து பெறும் பொழுது, வேத வார்த்தையை தியானிக்கும் பொழுது உங்களுடைய ஆவியில விளக்கம் வருகிறது, உங்களுடைய இதயத்திலே தெளிவு பிறக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையும் தெளிவாக ஆசீர்வாதமாக இருக்கும். பாருங்கள், இந்த வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 2ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு, நீ என் வார்த்தைகளை, எங்களை தேவன் அழைக்கிறார் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படியாக. அப்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள், என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி. மிக அருமையாய் சொல்லுகிறது. தேவனுடைய ஞானத்தை வேதத்துக்குள்ளாக நாங்கள் பெறும் பொழுது எங்களுடைய உள்ளார்ந்த விளக்கம் அல்லது வாழ்வின் ஆசீர்வாதம், ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொன்னால், உள்ளத்திலே தெளிவு பிறக்கிறது. உங்களுடைய தெளிவு தேவனிடத்திலிருந்து வரும் பொழுது பூமியில சரியாக வாழ்ந்து ஆசீர்வாதமாக வாழ்ந்து சுகமாக வாழ்ந்து எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். நீங்கள் ஆசீர்வாதமான சுகமான வாழ்வை அனுபவிக்க முடியும். அருமையான ஒரு வார்த்தை. தேவனிடத்திலிருந்து மட்டுமே ஞானம் வருகிறது. பூமியில் இருக்கும் ஞானத்தை நாம் எடுக்கும் பொழுது துன்பமும் துயரமும் அதிகரிக்கிறது. மனிதனுடைய ஞானமோ குறைவுள்ளது. தேவனுடைய ஞானம் அளவில்லாத அதிசயங்களை உங்களுக்கு செய்ய முடியும். God bless you.